அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஸ்கர் மேக்ஸ் அகாடமியில் ராமானுஜா டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் எவ்ரி சண்டே வந்து ஃபுல் டெஸ்ட் நடக்குதுங்க. அந்த ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கலந்த மாதிரி ஒரு மெயின் டெஸ்ட் எப்படி இருக்குமோ அந்த 15+10 கான்செப்ட் வச்சு கொடுத்துருப்போம். கொஞ்சம் ஈஸியாக தான் இந்த டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க போகலாம். இப்போ பாருங்கள், ஆக்சுவலி இது 15வது டெஸ்ட்டுன்னு போட்டுருக்கோம். நான் பழைய டெஸ்ட்டோட அந்த காப்பி பேஸ்ட் பண்ணும்போது 15 அப்படியே 14 அப்படியே போட்டிருக்கேன். இதுக்கு ஆக்சுவலி 15வது டெஸ்ட் பேட்ச் ஃபுல் டெஸ்ட் வந்து 15, மொத்தம் 30 ஃபுல் டெஸ்ட் சொல்லியிருக்கேன். ஸோ 15. ஸோ இனிமேல் அடுத்தடுத்த எவ்ரி சண்டே வந்து அடுத்த ஃபுல் டெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பாருங்கள். 8000 15% வட்டி விதத்தில் 2 ஆண்டுகள் 4 மாதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி யாது? இந்த கூட்டு வட்டி இது மாதிரி ஆண்டுகள் மாதத்தில் பிரித்து கொடுக்கும்போது கொஞ்சம் உஷாராக போடணும். முதல்ல 2 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் 4 மாதத்துக்கு கண்டுபிடிக்கலாம். 2 வருஷத்துக்கு எப்படி ரேஷியோ 2:1 அப்படின்னு போடுவோம். 3 வருஷத்துக்கு கேட்டால் 3:3:1 அப்படின்னு போடுவோம். 4 வருஷத்துக்கு கேட்டால் என்ன பண்ணுவோம்? 4:6:4:1 அப்படின்னு போடுவோம். ஓகேவா? ஸோ 2 வருஷத்துக்கு இது, 3 வருஷத்துக்கு என்ன வரும்? 3:3:1 அப்படின்னு போடுவோம். இது என்னன்னு தெரியுதுங்களா? பாஸ்கல் ட்ரையாங்கல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த கான்செப்ட் தான் இது. சரிங்க. இப்போ பாருங்கள், 2 வருஷத்துக்கு முதல்ல கண்டுபிடிக்கலாமா? ஸோ 8000 அசலை எடுத்துக்கிட்டேன். ஆண்டு வட்டி வீதமா? ஆமாம். ஏன்னா காலாண்டு அரையாண்டுலாம் எதுவும் கொடுக்கல, அதெல்லாம் இருந்தால் இதை டிவைட் பண்ணிக்கணும். இங்கே 15 அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ டிவைட் 100. ஏன்னா 15% பை 100. 5×8 120. 120. 15×8 120. ஒரு 0 1200. ஓகேவா? இதை வந்து என்ன பண்ணுறோம்? 2ஆல் பெருக்கிறோம். அப்போ 2400 அப்படின்னு கிடைக்குது. இந்த 2400 தான் என்னென்னா தனி வட்டி. ஓகேவா? இப்போ நம்ம கூட்டு வட்டி கண்டுபிடிப்போம், அதனால் வட்டிக்கு வட்டி கண்டுபிடிக்கணும். 1200க்கு ஒரு 15% டிவைட் 100. 2 0 2 0. 15 12 பெருக்கணும் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 180 அப்படின்னு கிடைக்கும். அதை 1ஆல் பெருக்கிறேன். 180. இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க. இது ரெண்டுத்தையும் கூட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2580 அப்படின்னு கிடைச்சிரும். 0 8 5 4 1 5 2 2550. இது 2 வருஷம் முடிவில் இந்த அமௌண்ட்டுக்கு வட்டி கிடைக்குது. ஓகேவா? அப்போ அடுத்த பாருங்கள், 4 மாதத்துக்கு கண்டுபிடிக்கணும் இல்லையா? இந்த அசல் எத்தனை இது கூட கூட்டுங்க. கூட்டினா என்ன வரும்னா 8000 2000 என்ன வரும்? 10580 இன்ட்டு 4 மாதத்துக்கு வட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை 4 மாதங்க? 4 மாதம். அப்போ இதை 3ஆல் டிவைட் பண்ண நல்லா புரிஞ்சுக்குங்க. 4 மாதத்துக்கு அப்படின்னா இது என்ன பண்ணலாம்? மாதம் 12ஆல் டிவைட் பண்ணிக்கலாமா? 4 12ஆல் டிவைட் பண்ணால் 1 நாள் 4 3 நாள் 12. அப்போ 1/3. இந்த எண்ணையும் 6ஐயும் எடுத்து போய் இதை பெருக்கணும். அதான வட்டி பிஎன்ஆர். அதாவது ஒரு வருஷத்துக்கு கம்மியாக இருந்தால் பிஎன்ஆர்/100 ஃபார்முலா தான் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், அசல் எவ்வளோ? இந்த அமௌண்ட்டு. எண் எவ்வளோ? 1/3. ஆர் எவ்வளோ? 15. இங்கே பாருங்கள், 1/3 இன்ட்டு ஒரு 15 கீழே ஒரு 100. பிஎன்ஆர்/100 வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், 1 3 3 I 3 5 ஒரு 0 ஒரு 0 ஓர் 5 5 2 5 10 ஓர் 2 2 2 I 2 10 I 2 10 2 2 4 9 2 18 529 தந்து இது கூட ஆட் பண்ணோம் ஃபைனலாக. எங்கே? 2580 கூட. இங்கே பாருங்கள், எங்கே போடுறேன்? இங்கே போகிறேன் பாருங்கள், 2580. அது கூட இந்த 4 மாதத்துக்கு வட்டி எவ்வளோ? 529. 9 ஒரு 0 5 10 11க்கு 1 மீதி 1 3109. எங்கே இருக்குது பாருங்கள்? சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த கூட்டு வட்டி வரும்போது கொஞ்சம் தெளிவாக போடுங்க. அடுத்த கொஸ்டின்ஸ் இது எல்லாருமே பேசிக்காக போடுவாங்க. ஓகேவா? 18,000 2 ஆண்டுகளில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையுள்ள வேறுபாடு 405 எனில் வட்டி வீதம் காண்க. ஓகேவா? தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையுள்ள வித்தியாசத்தை வச்சு வட்டி வீதம் கேட்குறாங்க. நமக்கு என்ன ஃபார்முலா? பி R/100 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளோ? தனி வட்டி 405. இதில் ஆர் தெரியாது, அந்த ஆர் தான் கண்டுபிடிக்கணும். அசல் எவ்வளோ? 18,000 எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஆர் ஸ்கொயர் பை 100. ஏன் 100 2 வாட்டி போகிறோன்னா கீழே பாரு, R/100 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 405. அவ்வளோதான் சார். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா உங்களுக்கு ஆரோட வேல்யூ 15% கிடச்சிரும். ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணுறது உங்களுக்கு தெரியும் சார். எல்லாம் எப்படி வேணால் பண்ணலாம். இங்கே பாருங்கள், 2 0 2 0 அடிச்சிட்டேன்னா இந்த 2 0 இந்த 2 0 அடிச்சிட்டேன். 9ஆல் 2 9 18. இங்கே எத்தனை 9? 4 9 36. I 9 45. ஓர் 2 2 I 2 10. அப்போ 5 இங்கே விட பெருகிட்டா முடிஞ்சு போச்சுங்க. ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 45 இன்ட்டு 5. இது எப்படி பிரிக்கலாம்? 9 5 45. 9 இன்ட்டு 5 இன்ட்டு 5ன்னு பிரிக்கலாம். அப்போ இது வர்க்கமூலம் எடுத்தால் என்ன வரும்?
9க்கு ஒரு 3 வரும், 2 5க்கு ஒரு 5 வரும். அப்போ 6 = 3 × 5 15% ஆன்சர். ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணுறது நீங்கள் எப்படி வேணால் சுருக்கலாம் சார். ஆனால் ஆன்சர் ஒரே ஆன்சர் தான் வரும், பார்த்துக்குங்க. அடுத்தது 3வது கேள்வி. 6400க்கு 6.25% வட்டி விகிதம் 2 ஆண்டுகள் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன? இப்போ மேலே இருக்கிற ஃபார்முலா தான், ஓகேவா? ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6.25% அப்படின்னு கொடுக்குறாங்க. மேலே போட்ட மாதிரி ஃபார்முலா அதே தான் போடலாமா? இப்போ பாருங்கள், அசல் 6400 பி R/100 ஹோல் ஸ்கொயர். R/100ன்னா எவ்வளோ? ஆரோட வேல்யூ என்ன? 6 6 4 4 24 25/4 25/4 இன்ட்டு 25/4 2 0 இங்கே 2 0 அவ்வளோதான் சார். ஏன் 2 0 போட்டேன் சொல்லுங்கள்? இங்கே வந்து 100ன்னு வரும் இல்லையா? R/100 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வருது, வேறு ஒன்றும் இல்லைங்க. ஓகேவா? இது சிம்பிளை பண்ணால் ஆன்சர். இங்கே பாருங்கள் சார், 2 0 2 0 ஒரு நாள் 4 16 நாள் 64 ஒரு நாள் 4 2 0 போட்டேன் 4 நாள் 16 ஒரு நாள் 4 25 நாள் 100 25 அடிபட்டு போச்சு. அப்போ என்ன நிற்குது? 25 மட்டும் தான் நிற்குது. அப்போ பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், அடுத்த 4வது கொஸ்டின்ஸ் பாருங்கள். மீ HCF மீ பெரு பொது வகுத்தி. ஸோ இது 10th புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் அப்படியே கொடுத்துருப்பேன். இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறது எடுக்கணும். முதல்ல இது பாருங்கள், இங்கே பாருங்கள், இது எப்படி காமனாக வெளியே தலை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சார். இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. முதல்ல பேசிக்காக சொல்லித்தரேன் பாருங்கள். சென்டராக ஒரே சைன் இதுன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. எப்படி அப்படின்னா, இதில் இருக்கிற காமன் எடுக்கிறேன். என்ன காமனாக இருக்குது? X² இருக்குது. ஆனால் இங்கே Y இருக்குது, இங்கே Y இல்லை. ரெண்டுத்துலையுமே X² இருக்குது. ப்ளஸ் இது ரெண்டுத்துல என்ன காமனாக இருக்குது? X இருக்குது, X இருக்குது. X Y²Y Y அவ்வளோதாங்க ஆன்சர். பாருங்கள். ஸோ சென்டராக ஒரே சைன் இருக்குன்னா நான் சொல்கிற மாதிரி கண்டுபிடிச்சிக்கோங்க. அடுக்கில் எது சின்னதோ அதான் வகுத்தி, அடுக்கில் எது பெருசோ அதான் வரும். ஸோ காமனாக இருக்கும்போது ரெண்டுத்துல இருந்தால் அதை எடுத்து போட்டணும், அவ்வளோதாங்க. இது என்ன பிரச்சனை? ஒரு எக்ஸை வெளியே எடுத்துட்டோம்னா X + Y. ஸோ 4க்கு ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதை பிரித்தாலே நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிரும், பார்த்துக்குங்க. அடுத்தது 5வது கொஸ்டின்ஸ் பாருங்கள். 4 4 5 6 உடன் எந்த மிகச்சிறிய எண்ணை கூட்டினால் கூட்டுத்தொகை மீதமின்றி 6ஆல் வகுப்படும்? 6ஆல் வகுப்படும் கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா முடிஞ்சு போச்சு. ஒரு நம்பர் எப்படி 6ஆல் வகுப்படும்? 2ஆலேயும் 3ஆலேயும் வகுக்கணும். நான் என்ன பண்ணுறேன், இதுமே இது கூட ஆட் பண்ணுறேன். எந்த சிறிய எண்ணை கூட்டினால் தான் சொன்னேன், கூட்டுங்க. கூட்டினா வரும் 4 4 60. இந்த 2 எத்துமே இது கூட்டுங்க, 4 4 58. இந்த 3 எத்துமே கூட்டுங்க, 4 4 59. ஏன்னா 56 கூட 3 கூட்டினா 59. இங்கே பாருங்கள், 4 4 57. இதில் எது 6ஆல் வகுப்படும்? ஓகேவா? 6ஆல் 2ஆல் வகுப்படும், 3ஆல் வகுப்படணும் இல்லையா? அப்போ இது வராது, இது வராது. ஏன்னா 9 2ஆல் வகுப்படாது, 7 2ஆல் வகுப்படும். அப்போ இது ரெண்டுத்தில் எது? ரெண்டுமே 2ஆல் வகுப்படும். 3ஆல் வகுப்படுறது மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 3ஆல் வகுப்படும்னா என்ன? தனித்தனி இலக்கங்களின் கூடுதல் 3ஆல் வகுப்படும் இல்லையா? தனித்தனியாக கூட்டி போகணும். 6 10 14. இது 3ஆல் வகுப்படாது. இங்கே பாருங்க, 4 8 8 16 15 21 21 3ஆல் வகுப்படுமா? அப்போ பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், 16 20 மற்றும் 24 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய மிகச்சிறிய வர்க்க எண் யாது? மிகச்சிறிய வர்க்க எண் யாது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இதில் முதல்ல இது எல்சிஎம் எடுக்கணும் தானே. இங்கே பாருங்கள், 16 20 24 எல்சிஎம் எடுக்கலாமா? ரெண்டுமே எதால் எடுக்கலாம்? 2ஆல் எடுக்கலாம். டைரெக்டாக 4ஆல் எடுத்துலாமா? ஏன்னா அது ஒரு வர்க்க எண். 4ஆல் 16 5 நாள் 20 6 நாள் 24. கூட 2ஆல் எடுக்கலாம். 2 2 4. ஓகேவா? 5 3 2 6. இங்கே பாருங்கள், 4 ஒரு வர்க்க எண், 2 2 ஒரு வர்க்க எண், 5 தனியாக நிற்கிது, 3 தனியாக நிற்கிது அதுதானே. இது மொத்தம் பெருகிட்டு அது கூட 5யும் 3யும் ஒரு வாட்டி பெருகிட்டால் வர்க்க எண் கிடச்சிரும். யூஸ்வலாக ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் யாதுன்னு கேட்டால் இது டேரெக்டாக அடுத்து 2 பெருக்கணும், 5 பெருக்கணும், 3 பெருக்கிட்டே கிடச்சிரும். ஓகேவா? ஆனால் வர்க்க எண் கேட்கும்போது எல்லாமே 2 2ஆக இருக்கணும். இங்கே இப்போ 4 ஒரு வர்க்க எண், இந்த 2 2யும் பெருக்கணும் ஒரு வர்க்க எண், அது கூட என்ன பண்ணணும்? இந்த 5யும் 3யும் பெருக்கணும். அப்போ பாருங்கள், 4 இதை பெருக்கிட்டேன். அடுத்து 2 2 4. அடுத்து 5 ஒரு வாட்டி தான் இருக்கு இல்லையா? அப்போ 5 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர். பாருங்கள், இது ஒரு வர்க்க எண், இது ஒரு வர்க்க எண், இது ஒரு வர்க்க எண், இது ஒரு வர்க்க எண். அவ்வளோதாங்க. இதை மொத்தம் பெருக்கிட்டிங்கன்னா 3600ன்னு ஆன்சர் கிடச்சிருங்க. ஓகேவா? எங்கே இருக்குது? பி தான் சரியானது. ஓகேவா?
ரைட்டு. அடுத்தது 2 நேர்வட்ட கூம்புகளின் உயரங்களின் விகிதம் குடுத்துர்றாங்க. அவற்றின் அடிப்பக்க சுற்றளவுகளின் விகிதம் குடுத்துட்டு, கன அளவோட விகிதம் கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். உயரங்கள் அப்படின்னா H1, H2 ஓகேவா? அடிப்பக்க சுற்றளவுன்னு சொல்றதும் ஒண்ணு தான். ஆரங்கள்ல சுற்றளவுன்னு சொல்றதும் ஒண்ணு தான். அத நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? மூலைவிட்டம் சொல்றது, சுற்றளவு, ஆரம் இதெல்லாம் ஒரே ரேஷியோவ தான் குறிக்கும். அப்ப நம்ம இத R1:R2ன்னு எடுத்துக்கலாம். சார் இங்க சுற்றளவு தான் சார் குடுத்துருக்காங்க. ஆரங்கள் விகிதம் குடுக்கலையே சார் அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. ஏன்னா, ஆரம்னோட ரேஷியோவும், சுற்றளவோட ரேஷியோவும் எல்லாம் ஒரே ரேஷியோல தான் வரும். ஓகேவா? சரி இத எடுத்துக்கிட்டேன். இப்போ அவற்றின் கன அளவுகள் விகிதம். என்ன கூம்போட கன அளவு என்ன ஃபார்முலா? 1/3 பை R² H ரேஷியோ 1/3 பை R² H 1/3 பை 1/3 ரேஷியோ நான் காமனா அடிச்சிடலாம் இல்லையா? அடிச்சிட்டேன். இப்போ இது R1 இது H1 இது R2 இது H2. இப்போ R1² H1 R1 எவ்வளோ? 3 3 ஸ்கொயர் பண்ணா 9 H1 எவ்வளோ? 1. இங்க பாருங்க. இதுதான் R1 இது R2 இது H1 H2. நெக்ஸ்ட் R2 எவ்வளோ? 4 அதை ஸ்கொயர் பண்ணா எவ்வளோ வரும்? 16 H2 எவ்வளோ? 2 அவ்வளோதாங்க. இதெல்லாம் அடிக்க முடியுமா பாருங்க? எதுவும் அடிக்க முடியல. 9 9 16 32 9:32 சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 8வது கேள்வி. இது 8th புக்ல இருக்கிற கொஸ்டின் சார் இது. ஏ ஒரு வேலையை 4 மணி நேரத்தில் முடிக்கிறாரு. பியும் சியும் அதே வேலையை 3 மணி நேரத்தில் முடிக்கிறாரு. ஏவும் சியும் அதே வேலையை 2 மணி நேரத்தில் முடிக்கிறாங்கன்னா என்ன கேட்குறாங்க? பி மட்டும் எவ்வளோ அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கங்க சார். நான் எப்பவுமே நான் சொல்கிற மாடலில் தான் போடணும் அப்படிலாம் கிடையாது சார். உங்களுக்கு எது நல்லா தெரியுதோ ஈஸியாக புரியுதோ தப்பு இல்லாமல் போடுறீங்களா ஆன்சர் கரெக்டாக கொண்டு வரீங்க அந்த மாடலே போடுங்க. ஓகேவா? புரியுதா? எனக்கு எதோ ஒரு 4 5 இப்போ இந்த கணக்கு நான் கிட்டத்தட்ட எத்தனை மாடல் வேணா போடுவேன் சார் இதை. ஆனால் எது ஈஸியாக இருக்குமோ நான் அதை போட்டுக்கிறேன். வேற ஒன்று சில பேர் இது எல்சா மாடலையும் போடுவீங்க போடலாம் அப்படியும் போடலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா எதுலேருந்து எது கழிச்சா எது கிடைக்கும் பாருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஏ ப்ளஸ் சிலேருந்து ஏவை கழிச்சா முதல்ல என்ன கிடைக்கும்? சி கிடைக்கும். கழிக்கிறதுனா என்ன? மேலே பிறக்கணும் கீழே டிஃப்ரென்ஸ் எடுத்து போகணும். பாருங்கள் ஏ ப்ளஸ் சிலேருந்து ஏவை கழிக்கிறேன். 2 இருக்குது 4 இருக்குது. 2 4 கீழே 2த்துக்கு டிஃப்ரென்ஸ் எத்தனை வரும்? 2 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ சி தனியாக கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் நம்மளுக்கு பி தான் தனியாக வேணும். இப்போ பாருங்கள் பி ப்ளஸ் சிலேருந்து சியை கழிச்சா பி கிடைக்கும். அவ்வளோதாங்க. பி வேணும்னா பி ப்ளஸ் சி எவ்வளோ? 3 சி எவ்வளோ? 4 கீழே டிஃப்ரென்ஸ் எத்தனை வரும்? 1 அவ்வளோ. இது வந்து கீழே 1 போடலாம் 1 தான் போடலாம் 1 தான். அப்போ 12 ஆன்சர் என்னென்ன? 12 hours முடிஞ்சு போச்சா? ரைட்டுங்க. ஓகேவா? அடுத்தது 9வது கொஸ்டின்ஸ். ஒரு வேலையை முடிக்க ஏ ப்ளஸ் பி 27 நாட்கள் எடுத்துக்கொள்கிறார். ஒரு வேலையை ஒரு வேலையை முடிக்க 2 பேர் சேர்ந்து முடிக்கிறத விட 27 நாட்கள் அதிகம். பி ஒரு வேலையை முடிக்க ஏ ப்ளஸ் பி முடிக்கிறத 3 நாட்கள் அதிகம். அப்படின்னா ஏவும் பியும் இணைந்து எத்தனை நாட்கள் முடிப்பாங்க அப்படின்னா இது மாதிரி கேள்வி கேட்டால் ஈஸியாக சிம்பிளாக போட்டுடலாம். எப்படின்னா 27 × 3 அவ்வளோதான் சார். இந்த 27 எப்படி பிரிக்கலாம்? 9 3 27ன்னு பிரிக்கலாமா? இந்த 3 அவ்வளோதாங்க. இது வர்க்கம் எடுத்தா 3 ஏன்னா 9 எடுத்தா 3 இது வர்க்கம் எடுத்தா என்ன வரும்? 3 3 3 9 ஆன்சர். எங்க பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 10வது கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்க இதுவும் 8th புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ். ஒரு எண்ணின் 75% அதே எண்ணின் 60% இடையே உள்ள வித்தியாசம் 82.5 எனில் அந்த எண்ணின் 20% காண்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள் ஒரு எண்ணின் 75% 75 அந்த எண்ணின் 60% 60 ரெண்டுத்துக்கு வித்தியாசம் ரெண்டுத்துக்கு எவ்வளோ வித்தியாசம்? 15% தான். எவ்வளோ? 82.5 அந்த எண்ணோட 20% கேட்குறாங்க. அவ்வளோதான். இது பாருங்க சார் 15% 82.5 இன்ட்டு 20% இதை சுருக்கணும்னா அந்த எண் கிடச்சிரும். அந்த எண்ணில் அந்த எண்ணோட 20% கிடச்சிரும். ஆன்சர் கிடச்சிரும். இதே அந்த எண்ணை காண்க அப்படின்னா இங்கே 20 வரை நம்ம என்னன்னு போடுவோம்? 100ன்னு போடுவோங்க. இங்கே பாருங்கள் 4 5 20 3 5 5 இது 3ஆல் அடித்தோம்னா ஈஸியாக அடிச்சிடும். 1 3 3 2 3 6 மீதி 2 7 3 21 மீதி 1 5 3 5 அவ்வளோதாங்க. 27.5 4ஆல் பெருக்குங்க 110ன்னு ஆன்சர் கிடச்சிரும் சார். எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது ரேஷியோவில் பாருங்கள். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து கொடுத்துருக்கேன். ரம்யா ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் ஏமாந்துடக்கூடாது. இது கொஸ்டினை தெளிவாக படிங்க. 28,296 சம்பாதிக்கிறார். அதனை 4:1:3 என்றவாறு முதிய கல்வி சேமிப்பு இதர செலவு. அப்போ முதல்ல என்னது? கல்வி. 2வது சேவிங்ஸ் சேமிப்பு. 3வது
இதர செலவு செய்கிறார். அவர் சேமிக்கும் தொகை எவ்வளவு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஒவ்வொரு மாதமும் இந்த அமௌண்ட் அப்படின்னா ஓகேவா, சேமிக்கும் தொகை. ஒவ்வொரு மாதம் என்ன சம்பாதிப்பு வருமானம் என்ன, கல்வி செலவு. இங்கே பாருங்க, அதனை இந்த ரேஷியோவில் செலவு பண்ணுறாரு இல்லையா, அப்போ கல்வி சேமிப்பு இதர செலவு இது மூணுத்தையும் கூட்டுங்க. 4 7 7 8 8 மடங்கு தான் 28,296 இன்ட்டு என்ன கேட்குறாங்க, அவர் சேமிப்புன்றது எங்கே நடுவில் இருக்கிற ஒரு மடங்கு, அவ்வளோதாங்க. அப்போ இது 8ஆல் டிவைட் பண்ணிட்டா ஆன்சருங்க. 8ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்னா 3 5 3 7 அப்படின்னு கிடைச்சிடும். எங்கே இருக்குது, டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது 12வது கொஸ்டின். ஒரு எண்ணின் 80% மற்ற எண்ணின் 4/5 மடங்குக்கு சமம் எனில் முறையே முதல் மற்றும் இரண்டாவது எண்ணுக்கு இடையே விகிதம் என்ன? ஒரு எண் எக்ஸு, அதில் 80%னா 80/100. மற்ற எண்களுக்குன்னு வரக்கூடாது, எண்ணு மற்ற எண் அனதர் நம்பர். ஓகேவா, இங்கே பாருங்கள் சமம்ன்றதால இதை ஈக்குவல்னு போடுறேன். ஒய் இன்ட்டு 4/5 இது ரெண்டுத்துக்கு எக்ஸுக்கு ஒய்க்கு ரேஷியோ எடுக்கணுங்க. ஒரு 0 ஒரு 0, 4 2 8 2 10. அப்போ 4 4 கேன்சல் ஆகிடுச்சு, 5 5 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு ஒருத்தர். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னா ரேஷியோ என்ன? 1:1 சரியான ஆன்சர் 12க்கு. ஓகேவா, ரைட்டுங்க. அடுத்தது ஒரு இணைகர வடிவிலான மைதானத்தின் உயரம். இங்கே பாருங்கள் ஒரு பேரலகிராம் சொல்கிறாங்க, புக்கு கேள்வி இது. இதோட உயரம் எவ்வளோ அப்படின்னா 14. மேலும் அந்த அடிப்பக்கம் உயரத்தை விட 8 மீட்டர் கூடுதல். 14 இப்போ 22. அடிப்பக்கம் தெரிஞ்சு போச்சு, உயரம் தெரிஞ்சு போச்சு. மைதானத்தை சமன்படுத்த சதுர மீட்டருக்கு 15 வீதம் ஆகும் செலவு காண்க. முதல்ல இதை பரப்பு கண்டுபிடிச்சிடலாம். இணைகரத்துடைய பரப்பு என்ன? பி இன்ட்டு ஹெச். ஓகேவா, பி பேஸ் எவ்வளோ 22, ஹெச் எவ்வளோ 14. ஓகேவா, இது கூட எவ்வளோ செலவாகுது? ஒரு சதுர மீட்டருக்கு இது ரெண்டுத்தையும் பெருக்கிட்ட ஆன்சர் சார். இப்போ 15 பெருக்கிட்டோம்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதாங்க. இது மொத்தத்தையும் பெருக்கிட்டிங்கன்னா ஆன்சர். ஸோ என்ன ஆன்சர் வரணும்? 4620. ஏ தான் சரியான ஆன்சர். சார் பெருகிறது உங்களுக்கு நீங்களே பெருக்கிடலாம் இங்கே. ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது 14வது கேள்வி. முதல் எண் இயலெண்களின் கணங்களின் கூடுதல். நல்லா புரிஞ்சுக்கணும், கேள்வி அவசரமாக படிக்கக்கூடாது. கணங்களுடைய கூடுதல். நான் நிறைய முறை இது மாதிரிலாம் ஏமாறுவேன். ஓகேவா, இயலெண்களின் கூடுதல் போட்டு n × n + 1 போட்டு டேரெக்டாக கண்டுபிடிச்சோம். அதுவும் ஆப்ஷனில் வரும். நம்ம டிஎன்பிசியோட சாபக்கேடு என்னென்னா நம்ம கஷ்டப்பட்டு தப்பாக போடுவோம் பாருங்க, அதுவும் ஆப்ஷனில் இருக்கும். ஓகேவா, சரி. இயலெண்கள் கணங்கள் என்ன? n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 20 25. முதல்ல இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் வச்சு ஸ்கொயர் ரூட்டாக மாறுமா? அப்போ n × n + 1/2 ஈக்குவல் டு 20 25க்கு வர்க்கம் எடுத்தால் என்ன வரும்? 45. எப்படி சார் சொல்கிறீங்க? இதை 2 2ஆக பிரிக்கிறேன். 4 4 16 4. இங்கே லாஸ்ட்டில் 5 முடிஞ்சால் அதே 5 தான் வரும். இந்த 2 இங்கே பெருக்கிடுங்க. n × n + 1 ஈக்குவல் டு 45 2 90. ஒரு நம்பரையும் அதுக்கு அடுத்த நம்பரையும் பெருக்குனா 90 வருதுன்னா 9 × 10 மட்டும் தான் வரும். அப்போ என்னோட வேல்யூ எவ்வளோ? 9. டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட். அடுத்தது நன்கு கலைத்து அடுக்கப்பட்ட 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டுக்கட்டிலிருந்து ஒரு சீட்டு எடுக்கும்போது ஒரு ராஜா அல்லது ஒரு ராணி கிடைப்பதற்கான நிகழ்த்து அல்லது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, 52 சீட்டில் ராஜா சீட்டு எத்தனை இருக்கும்? 4 இருக்கும். ராணி சீட்டு எத்தனை இருக்கும்? 4 இருக்கும். அதுதானே? சரி, எதனா காமனாக தான் கழிக்கணும். ஆனால் ராஜாவுக்கும் ராணிக்கும் காமன் எதுவுமே இருக்காது, அவ்வளோதாங்க. 4 8. ஏன்னா பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவர்ஸ் ஆட் அதாவது அடிமானம் டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பகுதி சமமாக இருந்தால் தொகுதியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டேன், அவ்வளோதாங்க. 8 8. சரி, இங்கே எத்தனை பாருங்கள்? 1 நாள் 4, 2 நாள் 8, 13 நாள் 52 4ஆல். அப்போ 2/13 15க்கு டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது 16வது கொஸ்டின்ஸ் ரீசனிங்கில் போகிறோம். ஒரு செஸ் விளையாட்டு வீரர் ஒரு விளையாட்டு போட்டியில் 6 வீரர்கள் ஒவ்வொரு வீரரும் ஒரு முறை மட்டுமே விளையாடுகிறார் எனில் போட்டியில் மொத்தம் எத்தனை ஆட்டங்கள் நடைபெறும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா, இங்கே பாருங்கள், இது என்ன நான் அந்த கைக்குழுக்கள் சொல்கிறேன் பாருங்கள், அதே தான். ஸோ ஒரு நல்லா கவனிங்க, 6 பேர் விளையாட்டு வீரர் மற்றவர்கள் ஒரு முறை மட்டுமே அப்படின்னா n × n - 1/2. ஸோ கைக்குழுக்கள் சொல்கிறது இது மாதிரி சொல்கிறது எல்லாமே இந்த மாடலில் போட்டுருங்க, ஈஸியாக ஆன்சர். 6 × 5 டிவைட் 2 2 2 3 2 6 3 15 ஆன்சர். எங்கே இருக்குன்னா ஏ தான் சரியானது. ஓகேவா, நெக்ஸ்ட். அடுத்தது கோட்வேர்டு பாருங்கள். காட் இஸ் லவ் என்ற வார்த்தை இதை குறிக்குது.
லவ் இஸ் பியூட்டிஃபுல்ன்ற வார்த்தை இதை குறிக்குது எனில் காடோட குறியீடு என்னன்னு கேட்குறாங்க. சரி, இது ரெண்டுத்தில் என்ன கம்பேர் பண்ணுறோம்? எது ரிப்பீட் ஆகுது? 29 9 2 9 2 கம்பேர். இது ரெண்டுத்துலையும் பாருங்கள் எது ரிப்பீட் ஆகுது? லவ் இஸு, இங்கேயும் லவ் இஸ். அப்போ இதில் 9 2 கலந்துருக்கு, இதுலேயும் 9 2 கலந்துருக்குது அதுதானே. ஆனால் எதுக்கு 9 எதுக்கு 2ன்னு தெரியாது, நமக்கு அது தேவையில்லை. ஆனால் என்ன குறியீடு? ஜிஓடி காடோட குறியீடு வேணும். இது 9 2 போச்சுன்னா மீதி எங்கே என்ன இருக்கா? 3 இருக்கா? அந்த 3 தாங்க காடை குறிக்கும். ஓகேவா? அவ்வளோதாங்க. அதனால் கொஞ்சம் யோசிச்சு போடுங்க. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தான் படிச்சுட்டு போனாலும் அங்கே எக்ஸாமில் புதுசாக தான் இருக்கும். ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி ஆன்சர் கிடச்சிடும். அடுத்தது 3 விதமான பகடைகள் எக்ஸ் ஒய் இசட் உள்ளன. எக்ஸ் என்ற, நல்லா கவனிங்க, எக்ஸ் என்ற படத்தின் அடிப்புறத்தில் என்ன எண் காட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல இந்த ஒவ்வொரு நம்பருக்கும் 3 ஜோடி கண்டுபிடிச்சிட்டு இந்த எக்ஸுக்கு அடிப்புறம் என்னென்னா மேலே 5னுக்கு கீழே 5க்கு ஆப்போசிட்டில் என்னென்னு கண்டுபிடிச்சா போதுங்க. விஷயம் புரியுதா? மேலே 5 இருக்குது, அப்போ 5க்கு கீழே என்ன இருக்கும்? எக்ஸுக்கு அடிப்புறம், எக்ஸுன்ற படத்துக்கு அடிப்புறத்தில் என்ன இருக்கோ அப்போ 5ஓட எதிர்ப்பக்கம் கண்டுபிடிச்சா போதும். அப்போ 2 ரூல். ஒரு நம்பர் ரிப்பீட் ஆனால் கிளாக்கு, 2 நம்பர் ரிப்பீட் ஆனால் டேரெக்டாக ரிப்பீட் ஆகாத எதிர்ப்பக்கம் போட்டுடலாம். இங்கே பாருங்கள் 4 1 தான் ரிப்பீட் ஆகுது. அப்போ 4 கிளாக் வைஸில் போடுங்க. கிளாக் 5 1 5 1 3 6 3 6. இல்லை ரிப்பீட் ஆகாது எது? 4க்கு இதில் பாருங்கள் 1 2 இல்லையா? 2 இல்லை. அப்போ 4க்கு ஆப்போசிட்டில் 2, 5க்கு ஆப்போசிட் 3, 1க்கு ஆப்போசிட்டில் 6. அப்போ 5க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கும்? 5க்கு கீழே தானே கேட்குறாங்க. 3 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது பகடையிலே 2 படங்கள் 2 கேள்வி கொடுத்துருக்காங்க. ஒரு கனசதுரோட பகடையின் எதிரெதிர் பக்கங்களின் கூடுதல் 7 எனில் கீழ்கண்ட எந்த படம் சரியாக பொருந்தும்? 2 எதிரெதிர் பக்கங்களை கூட்டினா 7 வரணும்னா 4க்கு ஆப்போசிட்டில் கண்டிப்பாக என்ன தான் இருக்கும்? 3 தான் இருக்கணும். 5க்கு ஆப்போசிட்டில் 2 தான் இருக்கணும். 1க்கு ஆப்போசிட்டில் 6 தான் இருக்கணும். இந்த கான்செப்டும் நல்லா புரியுதா பார்த்துக்குங்க. ஏன்னா எதிரெதிர் பக்கங்களின் கூடுதல் என்ன வரணுமா? 7 வரணும்னா கண்டிப்பாக இதுக்கு தான் ஜோடி இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இதை வச்சு நம்ம எந்த படம் பொருந்தும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இதில் எத்தனை இருக்குது? 2 இருக்குது, இதில் 6 இருக்குது, இதில் 1 இருக்குது. 6 1 எதிர்பக்கம், ஆனால் 6 1 அடுத்துள்ள பக்கமாக இருக்குது, பக்கத்தில் வருது. 1 பொருந்துமா? பொருந்தாது. இங்கே பாருங்கள் 3 1, இது என்ன? 5. ஸோ 1 3 5 வருமா? 1 5 3 வரலாம். ஸோ 2 வரலாம். இது பாருங்கள் 6 3 4 3 4 1க்கு 1 எதிர்பக்கம், ஆனால் 3 4 பக்கத்திலே வருது. அப்போ 3 வராது. இங்கே பாருங்கள் இது 3, இது 5, இது 2. 5 2 எதிர்பக்கத்தில் இருக்கும், ஆனால் இங்கே பக்கத்திலே வருது, இதுவும் வரக்கூடாது. அப்போ என்ன ஆன்சர்? 2. ஓகேவா? பி தான் சரியானது. ஓகேவா? நல்லா பார்த்துங்க. பகடையை மட்டும் எப்படி கேட்டாலும் கொஸ்டின்ஸை நம்ம விட்டுறக்கூடாது. நான் எல்லாமே கொடுத்துருக்கேன், பார்த்துங்க. அடுத்து 20வது கேள்வி. கீழ்கண்ட படத்தில் என்ன வரும்? இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சார். இந்த கார்னர் இருக்குது, இந்த கார்னரில் போகுது, மேலே டாட் இருக்குது, அது எடுத்துகிட்டு இருக்கிறான். அப்போ இந்த கார்னருக்கு அப்படி அப்படி என்ன வரும்? அப்படியே இந்த கார்னரில் வருமா? அது பாருங்கள் 4 தான் சரியான ஆன்சர். மேலே இருக்கிற படத்தை எடுத்துட்டாங்க. ஓகேவா? புரியுதா? அப்போ டி தான் சரியான ஆன்சர். இது எல்லாருமே போட்டுருவீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது தரவரிசை கணக்கில் ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு வரிசையில் இடது முனையில் இருந்து, இது பாருங்கள், இதான் இடது முனை அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். யாஷ் அதானே இடது முனையிலேருந்து 15வது பிளேஸில் நிற்கிறாரு. ரிமா வலது முனையிலேருந்து 56வது. யாருன்னா ரிமா, அதானே. ரிமா பார்த்தீங்கன்னா வலது முனையிலேருந்து 56வது தான் நிற்கிறாரு. ரிமா யாஷின் வலதுபுறம் 16வது இடத்துல இருக்கிறார். இங்கே பாருங்கள், ரிமா இங்கிருந்து எத்தனாவது பிளேஸு? 16வது பிளேஸில் இருக்கிறாங்க. அப்போ இந்த வரிசையில் மொத்த நபர்கள் எத்தனை? அப்போ இங்கேருந்து ஒரு 5, இங்கேருந்து ஒரு 16, இங்கேருந்து ஒரு 56. எது டபுள் என்ட்ரி ஆகுது? ரிமா மட்டும் ஒரே ஒரு முறை டபுள் என்ட்ரி ஆகுது. அப்போ மொத்தத்தையும் கூட்டி ஒன்று கழிச்சிருங்க, அவ்வளோதாங்க. 15 16 56. 6 5 11, 11 6 17க்கு 7, மீதி 1 5 3 8 87. அதுலேருந்து ஒன்று கழிங்க, 86 ஆன்சர். எங்கே இருக்குது? 21வதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது இங்கே பாருங்கள், ஒரு லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின்ஸ் ஒன்று. கடந்த ஆண்டில் ஜோஸ் ஸ்டீஃபனை விட அதிக திரைப்படங்களை பார்த்தார். இப்போ கூற்று ஃபஸ்ட்டு 1, இது 2வது கூற்று, இது 3வது கூற்று. முதல் 2 கூற்று உண்மையாக இருந்தால் 3வது கூற்று என்ன? உண்மை, தவறு, நிச்சயமற்றது அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது. போதுமான தகவல் இல்லை அப்படின்னு கிடையாது. ஸோ இது இந்த 3த்தில் எதுன்னு பார்க்கலாமா? இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜோஸ் ஸ்டீஃபனை விட அதிக திரைப்படம். இங்கே பாருங்கள், இது ஜோஸ், இது ஸ்டீஃபன். ஸோ அதிக படம்ன்றாலும் இவர் பெருசுன்னு போட்டேன். இப்போ 2வது பாருங்கள்,
ஸ்டீஃபன் டேரனை விட குறைவானது. இங்கே பாருங்க, இது டேரன், இது யாரு? ஸ்டீஃபன். இங்கே பாருங்க, இப்போ 3வது கூற்று என்ன பாருங்க, ஜோஸை விட டேரன் அதிக திரைப்படங்களை பார்த்தார். ஜோஸை விட, நல்லா கவனிங்க, இதை விட இவர் அதிகம், இதை விட இவர் அதிகம். ஆனால் இது ரெண்டுத்துல யார் உயரம் யார் அதிகம்னு கொஸ்டின்ஸ் கொடுக்கல இல்லையா? அப்போது என்னது, நிச்சயமற்றதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கே பாருங்க, இவரோட இவர் உயரம், இவரோட இவர் உயரம் அதிகம். ஆனால் இது ரெண்டுத்துல யார் அதிகம் யாருன்னு சொல்ல, 3வது கூற்றை பாருங்களேன், ஜோஸை விட டேரம் அதிகம்னு சொல்கிறாங்க. ஜோஸை விட டேரம் அதிகம்னு சொல்கிறாங்க. சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ நிச்சயமற்றது அப்படின்னு சொல்லணும். சி தான் சரியானது. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது உறவுமுறை கணக்கில் ஒரு சிம்பிளான கொஸ்டின்ஸை சார் கொடுத்துருக்கோம். 23வது கேள்வி. ஆர் என்பவர் ஏயின் சகோதரர். ஆர் என்பவர் யாருக்கு? ஏயோட சகோதரர். இப்போ 2வது கூற்று எஸ் என்பது பியின் சகோதரி. இப்போ 2வது கூற்றை இதில் லிங்க் பண்ண முடியலன்னா அடுத்த படிச்சுட்டு 3வது கூற்றை போட்டுட்டு அதுக்கப்புறம் 2வது கூற்றுக்கு வரும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏ என்பவர் எஸ்ஸின் மகன். அப்போது எஸ்ஸை மேலே போடுறேன். ஏ என்பவர் எஸ்ஸோட மகன். இப்போ 2வது சொல்லுங்க, எஸ் என்பவர் பியின் சகோதரி. அப்போ பி இங்கே போடுங்க, எஸ்ஸை ரவுண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் சார். ஸோ ஆர் என்பவர் எஸ்ஸுக்கு என்ன உறவு? ஆர் என்பவர் எஸ்ஸுக்கு மகன். ஏன்னா 2 பேரும் சகோதரர்கள். எஸ்ஸோட பையனை ஏ ஆர். அப்போ என்னது, ஆர் என்பவர் அப்படின்னு கேட்கும்போது மகன் அப்படின்னு சொல்லணும். இதே எஸ் என்பவர் ஆருக்கு என்ன உறவுனா தாய் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அடுத்தது 24வது கேள்வி. ஏபிசிடி சீட்டு விளையாடுகின்றனர். டைரக்ஷன் சம்ஸுங்க, கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது கிழக்கு, இது மேற்கு, இது வடக்கு, இது தெற்கு. ஓகேவா? ஏ மற்றும் பி பங்குதாரர்கள். பங்குதாரர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்போசிட்டில் கொண்டிருப்பாங்க அதானே, ஏன்னா பக்கத்தில் உட்கார மாட்டாங்க. நெக்ஸ்ட் டி என்பவர் வடக்கு முகம். டி வடக்கு முகம், நல்லா கவனிங்க. டி என்பவர் வடக்கு நோக்கி முகம். வடக்கு நோக்கி முகம்னா வடக்கு பார்த்து உட்காந்துருக்காருன்னா டி வந்து தெற்கில் இருக்காருன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கங்க. வடக்கு நோக்கினா வடக்கில் போட்டுறக்கூடாதுங்க. வடக்கு நோக்கி முகம் அப்படின்னா தெற்கில் உட்காந்தாதான் சீட்டு விளையாடும்போது வடக்கு நோக்கி பார்த்துட்டு இருப்பார். ஏ மேற்கு நோக்கி இருந்தால், ஏ வந்து மேற்கு நோக்கி அப்படின்னா அப்போ ஏ வந்து இங்கே இருப்பார். இப்போ பாருங்கள், ஏவும் பியும் பங்குதாரர்கள் அப்படின்னா இங்கே பின்னு போட்டணும். ஏன்னா ஏவுக்கு பி ஆப்போசிட்டில் போடணும். இது இங்கே என்னது, சி வந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ எதை கேட்குறேன்னா, தெற்கு நோக்கி இருப்பவர் யார்? சி தான் தெற்கு நோக்கி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ பி தான் சரியானது. ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் 25வது கேள்வி. மேஜை, நாற்காலி, மரச்சாமான்கள் இந்த 3ஐயும் குறிக்கும் வெண்படம் எது அப்படின்னு கேட்குறாங்க. வெண்படம் இதில் எது அப்படின்னா மேஜை, டேபிள், சேர், ஃபர்னிச்சர்ஸ். ஃபர்னிச்சர்ஸ் இது சொல்லலாம், இது டேபிள் சேர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ எல்லா ஃபர்னிச்சரும், எல்லா டேபிளும் ஃபர்னிச்சருக்குள்ளே தான் வரும். எல்லா மேஜை, நாற்காலியும் எல்லாம்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று போகும். ஓகேவா? அதனால் பார்த்துக்குங்க, பி தான் சரியானது. ஓகேவா? ரைட்டுங்க. தேங்க்யூ.